ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். இன்றைக்கி கருவாட்டு தொக்கு எப்படி செய்யலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு நான் மஞ்சப்பாறை கருவாடு எடுத்திருக்கேன். இதில் தோலி சிதல் எல்லாம் இருக்கும். அதை நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கருவாடு வாங்கும் போதே அம்மா எனக்கு தோலி எல்லாத்தையும் அவங்க க்ளீன் பண்ணி தான் தந்திருக்காங்க. ஒன் டைம் நம்ம அலசி கூட அப்படி சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கிறதுக்கு முன்னே ஒன் டைம் நல்லா கழுவி வாஷ் பண்ணி அந்த தண்ணியை தூர ஊற்றிக்கிட்டு மறு டைம் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. புளியில் எதுவும் தூசி எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம கழுவி தூர ஊற்றும் போது போயிடும். அதனால தான் சொன்னேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் ரெண்டாக நறுக்கி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மெயின் சின்ன வெங்காயம் தான். நான் 3 பழுத்த தக்காளி பழம் எடுத்திருக்கேன். நான் சின்ன தக்காளி பழமாக இருக்கிறனால 3 எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. புளியை நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் இதுக்கு ரொம்ப தேவைப்படாது. ஒரு சில்லு நம்ம சொல்வோம்ல, அந்த ஒரு சில் தேங்காயும் நான் நாட்டுப்பூடு ஒரு 10-15 எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மணம்பூடாக இருந்துச்சுன்னா 5-6 போதும். இதை நம்ம தேங்காவோட தான் அரைச்சி வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இதில் நம்ம நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணணும். நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம கருவாட்டு குழம்பு தொக்கு எது செஞ்சுருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம கூடுதலாக தான் சேர்த்துக்கணும். ஏன்னா நல்லெண்ணெய் நல்லது தான். அதனால் நீங்கள் கூடவே சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குற டைமில் நான் அந்த வெள்ளைப்பூடையும் தேங்காயையும் அரைச்சிட்டு வந்துடலான்னு அரைக்க தான் போயிருந்தேன். வெங்காயம் நல்லா வெந்து வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி, இந்த பச்சை மிளகாவை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் வெள்ளைப்பூடு அரைச்சி விழுது இப்படி இருக்கணும். நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கூட்ட குறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கொத்தமல்லியோட சீரகம் சேர்த்து நான் திரித்து வச்சுருக்கிறதுனால இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சீரக பொடி போடலை. நீங்கள் கொத்தமல்லியோட சீரகம் திரிக்காமல் வச்சுருந்தீங்கன்னா இந்த டைமில் ஒரு அரை டீஸ்பூன் சீரக பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை தூவி நல்லா ஒன் டைம் வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கும் போது நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் இந்த எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் முதலே சேர்க்க மறந்துட்டேன். நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. நான் அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்த பிறகு நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் எல்லாத்தையுமே இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி ஒன்றும் இப்போ சேர்க்க தேவையில்லை. நம்ம இந்த எண்ணெய் ஊற்றிருக்கோம்ல, அதிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒன் டைம் ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம எண்ணெய் பிரிகிற வரைக்கும் டைம் பண்ணி நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்த பிறகு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா ஒன் டைம் வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு உப்பு நம்ம முதல்ல ஆட் பண்ண முடியாது. ஏற்கனவே கருவாடுங்கிறதுனால உப்பு இருக்கும். நம்ம முதல்லே உப்பு அதிகமாக போட்டோம்னா குழம்பு ரொம்ப உப்பு கச்சி போயிடும். அதனால் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அந்த அளவுக்கு தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன்.
நம்ம லாஸ்ட்டாக கூட குழம்ப டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். மீடியமாக தீயை வச்சு நீங்கள் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நான் கருவாடு வாஷ் பண்ணி போட்டலாம். நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம ஊற்றுத தண்ணி அளவு கம்மியாக இருக்குது. இது கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். இந்த கருவாடு 2 நிமிஷம் போதும், டக்குன்னு வெந்துடும். அதுக்கு மேலே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப கரைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா வீடே ரொம்ப மணத்துச்சு. அந்த அளவுக்கு கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இதுதான் கரெக்டான அளவு. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட நீங்கள் இந்த மாதிரி கருவாட்டு தொக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ஒன் டைம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.